ஹலோ 10th ஸ்டூடெண்ட், 10th பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். படிக்க வேண்டிய முக்கிய வினாக்கள் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கடிதம், அதுக்கப்புறம் படிவம். உங்களுக்கு தெரியும் 4 படிவம் இருக்குது. நயம் பாராட்டல், தமிழாக்கம் டிரான்ஸ்லேட்டட், காட்சியை கண்டு கவின்னு ஒரு படத்தை கொடுத்து அந்த காட்சியை கண்டு அது காட்சியை கண்டு கவின்னு எழுதணும். ஸ்லோனர் இது ஒரு பிக்சர், அருமையான பிக்சர், காட்சி, அருமையான காட்சி, அழகான காட்சி, அந்த மாதிரி எழுதினா கூட உங்களுக்கு மார்க் போடுவாங்க ஸ்லோ லேர்னருக்கு. அதுக்கடுத்து மொழித்திறன் பயிற்சி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மொழித்திறன் பயிற்சியில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தண்ணீர் குடி, தயிர் குடி, தொகைநிலை தொடரை விரித்து எழுதணும். வன விலங்குகளுக்கு டேஸ் தடை செய்யப்பட்டுள்ளது, தவறுகளை டேஸ் திருத்த உதவும். மனப்பாட பாடல், அதுக்கப்புறம் திருக்குறள், விடை கேட்ட வினாமைத்தல், அதுக்கடுத்து ஒரு பத்தியை படித்து விடையளித்தல், இது உங்களுக்கு தெரியும். அப்புறம் அழகிடுதல், அணி இலக்கணம், இதுக்கெல்லாம் 3 மார்க். பத்தி கண்டு விடை எழுதலுக்கு 3, அழகிடுதலுக்கு 3, அணி இலக்கணத்துக்கு 3. அதே மாதிரி மனப்பாட பகுதிக்கு 3, திருக்குறளுக்கு 2, விடை கேட்ட வினா அமைப்பதற்கு 2, மொத்தம் 7 மதிப்பெண். அதுக்கடுத்து நெடுவினா. நெடுவினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கான் 5 மதிப்பெண் நெடுவினாக்கு. நெடுவினா மீன் சிறுவினா, ஓகேங்களா? நெடுவினாவும் சிறுவினாவுக்கு கேட்பான். அதில் 5 மதிப்பெண்கள். 3 × 8 அப்படின்னா 24 மதிப்பெண், 29 மதிப்பெண்கள் நெடுவினாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15, 20, 10, 7, 9, 29 90. அப்புறம் குருவினாக்கு 15, சிறுவினாக்கு 20, அப்புறம் பத்தி படித்து விடுவது, அது மாதிரிலாம் இருக்குது. அதில் பார்த்துக்குங்க. படித்து விட்டு தேர்வு எழுதுவது பயனளிக்காது. குருவினா சேனம். ஓகே, அடுத்தது 1 மார்க். அதுக்கடுத்து 1 மார்க் பார்த்தீங்கன்னா இதில் அடுத்து பார்ப்போம். குருவினா எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கல, ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க் ஆன்லைன் டெஸ்ட், அது நீங்கள் ஆன்லைனில் நிறைய வெப்சைட் இருக்குது, அதில் செக் பண்ணி பார்த்துங்க. இது கிளிக் பண்ணால் வராது. நீங்கள் இது வேறு ஒரு பிடிஎஃப், இது அந்த கல்வி சேனல்லேருந்து எடுத்து போடுறேன். அவங்க கொடுத்த இம்பார்ட்டன்ட் ரிவிஷன் கொஸ்டின் தான் இது, கொஸ்டின் பேட்டர்ன் தான் இது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா குருவினா 4 × 2 8 மதிப்பெண், வினாயன் 16 விடை கேட்ட வினை அமைத்தல், வினாயன் 21 திருக்குறளை கட்டாய வினா மாற்றுதல். அதுக்கடுத்தது மண்ணும் செல்வ மனைவிகளை ஒரு பாடல் கொடுத்து அது மனப்பாட பாடல், இதை படிச்சுக்கங்க. இதிலிருந்து எஞ்சியுள்ள காப்பிங்கள் கேட்பான். இதில் ரிப்பீட்டட் கொஸ்டின், ஒரு கிளான்ஸ் நாம் ரீகால் பண்ணிக்கோங்க. வசன கவிதை குறிப்பு வரைக, வசனம் கூட்டல் கவிதை, வசன கவிதை, இது பாரதியார் இயற்றப்பட்டது, போஸ்ட் போயட்ரி, ஓகே, அது மாதிரி தான் இருக்கும். மால் இலக்கண குறிப்பு திருமால் வரும். ஈரடி பொம்மல் பெருவீர் திணைச்சோடு, அது மட்டும் எழுதுனா போதும். விருந்தினர் முகிலுக்கும் முகமன் சொற்கள் வாங்க வாங்க அப்படி எழுதுறது. கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் அடுக்கின் குரல் நடிகன் அளபடை இன்னி செலவிடை, இது மாதிரி எதாவது வரும். நஞ்சப்படாதன் செல்லும் டேஸ் தொடர் வண்ணமிட்டு சொல்லும் மாற்று பொருள் தருக. மருத்துவத்தின் மருந்துடன் அன்பும் நம்பிக்கை ஆட்டும். கத்தியால் வெட்டினாலும் அது அன்பு கசர வெட்டுறாங்க, அந்த மாதிரி நம்ம எழுதணும். வறுமையில் நாட்டம் கொண்ட மாப்போசி, அவர் புத்தகம் வாங்கக்கூடிய அவருக்கு வறுமையில் நிலையில் இருந்தபோது பசி பொருட்படுத்தாமல் அந்த புத்தகம் வாங்கி படித்தார்னு எழுதணும். அது உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. வாசவர் வெற்றிலை விற்பவர், வாசவர் நறுமண பொருட்கள் விற்பவர், பல்நிலை விளைஞர் இறைச்சி விற்பவர், உம்மனார் உப்பு விற்பவர், இது எழுதுனா போதும். குறிப்பு வரை அவயம் அரசன் அறநெறி ஆட்சிக்கு, இந்த மாதிரி வரும். அடுத்து குருவினா, அடுத்து இம்பார்ட்டன்ட் குருவினா வேங்கை என்பது தொடர்மொழி பொதுமொழியாக, அது உங்களுக்கு தெரியும். தயிர்குடி, தயிர்குடம், இதை பற்றி எழுதணும். வினா எத்தனை வகைப்படும் அவையாவை, விடை எத்தனை வகைப்படும் அவையாவை. ஓகே, அடுத்து தொடராக சிரித்து பேசினா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அமர்ந்தான் பகுப்பத உறுப்பினர் இலக்கணம், புறத்தின் எதிரான அட்டவணைப்படுத்துக, வஞ்சி காஞ்சி, அது மாதிரி வரும். குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக, ஓகே, அது உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. ஆசிரியர் பொது இலக்கணம் தான் வரும், அது ஒரே குமாரி மாடல் தான் இருக்கும். மேலும் படிக்க வேண்டிய பக்கங்கள் 21, 22, புக் பேஜில் 23, 47, 67, 68, 69, 96, 125, 180, 181, 199, இந்த பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் படிச்சுக்குங்க. அதுக்கடுத்து சிறுவினா, பத்தி வினா 1 வரும். புளியங்கண்டாளமாக நடப்பட்டது, இது உங்களுக்கு தெரியும். சோலைக்காற்று, பூங்காற்று, மின்விசிறி காற்று. சோலைக்காற்று, மின்விசிறி காற்று ரெண்டுக்கு டிஃப்ரென்சேஷன். சோலைக்காற்று பூங்காற்று சொல்கிற மாதிரி.
நான் சோலையில் நான் இயற்கையாக வீசுவேன், நீங்கள் செயற்கையாக வீசு, அந்த மாதிரி எழுதணும். தலை கொடுத்த இடம் தலைநர் காப்போம். மாப்போசி சிவஞானம் அவரை பற்றியானது இது. அவர் சென்னையை காப்பதற்கோசரம் தலை கொடுத்த இடம் தலைநர் காப்போன்னு ஒரு முழங்கினார், அதை பற்றி எழுதணும். ஜெயகாந்தன் கதை மாந்தரின் சிறந்த கூறுகளை குறிப்பிட்டு தவறில்லை என்று அசோகமரத்தின் கூறுகிறார். வெற்றி மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றி தக்கத்துக்கு அப்பால் கதை மாந்தர் வாயிலாக விளக்குக. அடுத்து சிறுவினா இம்பார்ட்டன்ட். சிறுவினா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயரில் தமிழாகனார் தமிழனை கடலை மிரட்டுப்பாங்கினை விளக்கு. தமிழனை வாழ்த்தற் காரணங்களாக பாவலர் கூறுவன. இதில் ஏதோ ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தலை கூத்தாற்றுப்பாற்று எவ்வாறு காட்டுகிறது. இது ரொம்ப ரிப்பீட்டட், எல்லாம் மேக்ஸிமம் பப்ளிக்கில் இது கேட்டுறான். அதுக்கடுத்து மாளாத காதல் நோயால் போல் என்னும் தொடரி ஊமையை சுட்டி விளக்கு. இது குருவினாலும் இருக்குது இந்த கொஸ்டின், சிறுவினாலும் இருக்குது. அதுக்கடுத்து அடுத்து இம்பார்ட்டன்ட் மன்னர் இடைக்காடனார் புலவனுக்கு சிறப்பு செய்தது. அப்படின்னா மன்னர் இடைக்காடனார் ஒரு புலவருக்கு பாட்டை பற்றி குறை சொல்லிடுவார். அதை பற்றி கடவுள் கோச்சிட்டு போகிற மாதிரி இது இருக்கும், பார்த்துக்குங்க. அப்புறம் முதல் மொழி விழுது, இது ரிப்பீட்டட். கோப்பாரா கவி பாடுகிறார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சித்தாலும் மனசுமை செங்கற்கள் அறியாது இடஞ்சொட்டி பொருள் இருக்கு. இல்லை இடம் பொருள் வச்சு எழுதுங்க. இடத்துல இது நாகூர் ரூபி கதை களத்திலேருந்து வந்தது. பொருள் பார்த்திங்கன்னா ஒரு சித்தால் அவங்க கஷ்டத்தை செங்கல் அறியாதுன்னு என்று சொல்கிறது. இது எழுதி வச்சாவே உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் போட்டுருவாங்க. நான் சொன்ன மாதிரி எழுதினாலும் போதும். மொழித்திறன் பயிற்சி லாஸ்ட் மினிட் ரிவிஷன் தான் நான் பார்த்துட்டுருக்குறோம். இது எல்லாமே நீங்கள் லாஸ்ட் மினிட்டாக ஒருக்கா செக் பண்ணிங்க, கிராஸ் செக். அதுக்கடுத்து அணி இலக்கணம், நிரல் நிறை அணி, ஊமை அணி, தற்குறிப்பேற்ற அணி, வஞ்சி புகழ்ச்சி அணி, உருவக அணி, அதுவும் பார்த்துக்குங்க. ஓகே. ஆசிரியர் பயன் பொது இலக்கணம். ஓகே. மொழித்திறன் பயிற்சியில் இலக்கணத்துக்கான கொஸ்டின் இது. வினா விடை சான்று விளக்குக. வினா வகைகளை சான்று விளக்குக. ஆற்று நீர் பொருள்கொள். ஓகே. சான்றோட விளக்குங்க. அழகீட்டு வாய்ப்பாடு, இது உங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் 3 மதிப்பெண் நினைக்கிறேன். 3 மதிப்பெண், 2 × 3 6 மதிப்பெண். மொழித்திறன் பயிற்சி 5 × 5 15, 5 × 25 மார்க்ஸ். செய்யுள் நெடுவினா முல்லைப்பாட்டு இருக்குது, சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், மலைப்பாடு கடுகம். இதிலிருந்து செய்யுள் நெடுவினா கேட்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அதுக்கடுத்து வினா எண் 39, இது கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற வினா. கடிதம் எழுதுதல். ஓகே. இதில் ஆன்சர் கிளிக் பண்ண வராது, நீங்கள் பார்த்துக்குங்க. வினா எண் 40 காட்சி கண்டு கவிஞர். வினா எண் 41 படிவு நிற்பதல், உங்களுக்கு தெரியும். வினா எண் 42 நிற்க அதற்கு தக, அதிலிருந்து கேட்பா. இன்சொல் தீயச்சொல் ஜல் புயல் எதிர்மறையான மாற்றங்களை பள்ளியில் நீ விட்டு கொண்ட பக்கம் எண். புக்கில் பக்கம் எண் பாக்ஸ் கொஸ்டினில் பக்கம் எண் 123 பக்கம் இருக்கும். அதுக்கடுத்து நெடுவினா. நெடுவினால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்கள் இல்லத்தில் உறவினர்கள் நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழனை சொல்வளம் புதிய சொல் வழக்கத்தின் தேவை குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்காக உரையை குறிப்புகளை எழுதுக. அப்புறம் நாட்டு விழாக்கள். துணை பாடத்தில் இம்பார்ட்டன்ட் புயலின் தோணி, இதை நல்லா படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து அன்னம்மாய், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது சாகித்ய அகாடமி விருது வாங்கின கொஸ்டின். கோபாலபுரத்து மக்கள் அன்னம்மாய் கேட்டாலும் கோபாலபுரத்து மக்கள் கதையை பற்றி கேட்டாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா. இது எழுதின ஆசிரியர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஸோ அதனால் இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்குறான். அதுக்கடுத்து அழகிரிசாமி, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அன்னமாயி அழகிரிசாமி மேக்ஸிமம் எல்லா மிட்டம் ஹோட்டலி ஆஃபேலி எல்லா எக்ஸாம்லேயும் மேக்ஸிமம் கேட்டுறான். இது ரெண்டையும் மாற்றி கேட்குறான். பப்ளிக்லேயும் நிறைய டைம் கேட்டிருக்கான். ஸோ அதனால் இந்த ரெண்டையும் நல்லா படிச்சுங்க. புயலின் தோணி அது இம்பார்ட்டன்ட் துணைப்பாடத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் குறிப்பு சட்டத்தை மட்டும் போட்டு ரிவிஷன் பண்ணிங்க. குறிப்பு சட்டம் போட்டு அதோட ஹெட்டிங் மட்டும் ஞாபகப்படுத்தி பார்த்துங்க, ரிமைண்டர் பண்ணி பார்த்துங்க. அதேமாதிரி அன்னம்மாய் ஹெட்டிங் ரிமைண்டர் பண்ணி பார்த்துக்குங்க. அது அழகிரிசாமி அதோட ஹெட்டிங்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லி இலக்கணம் பொது கட்டுரை. பொது கட்டுரை உங்களுக்கு தெரியும், அவனே ஹெட்டிங் கொடுத்துருவான். அப்போ ஹெட்டிங் கொடுக்காத கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்திங்கன்னா சவுண்டர் எழுத்து, அது கொஸ்டின் கொடுத்துட்றான், ஹெட்டிங் கொடுத்துட்றான். விண்வெளியின் கல்பனா சாவ்லா, ஸ்டீஃபன் ஹாக்கிங், அது இல்லை, அதையும் படிச்சுக்குங்க. அரசு பொருட்காட்சி. ஓகேங்களா. ஓகே. அரசு பொருட்காட்சி. இன்னும் நெகிழிப்பை, அதையும் சேர்த்திங்க. நெகிழிப்பை அதில் 6th லெசனாக அது இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. நெகிழிப்பை
ஜென்ரலாக கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. அப்புறம் கலைஞர் லெசன் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க 6வது இயலில். அப்போனா இது கலைஞர் இது கவர்மெண்ட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்னால கலைஞர் பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. கேட்டால் சந்தோஷம், கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் லைக் மீ, சப்ஸ்கிரைப் மீ, தேங்க்யூ. பெல் பட்டனில் அமுத்திக்கிங்க. நான் போடக்கூடிய வீடியோவே நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு வரும். ப்ளீஸ் லைக் மீ, ஷேர் மீ.